நேபாளத்துக்கு ஆன்மீக சுற்றுலா மேற்கொண்ட காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த 6 சுற்றுலா பயணிகளின் நிலை குறித்து உறவினர்கள் கவலை அடைஞ்சிருக்கிறாங்க. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இஸ்மாயிலிடம் கேட்டு பெறலாம். இஸ்மாயில், யார் யார் காஞ்சிபுரத்திலிருந்து நேபாளத்துக்கு சுற்றுலா போனாங்க? அவங்கள பற்றின தகவல் கிடைச்சதா? தொடர்பு கொள்ள முடிஞ்சதா? தற்போதைய நிலைமை என்ன இஸ்மாயில்? விக்னேஷ், காஞ்சிபுரத்திலிருந்து 6 நபர்கள் நேபாளத்திற்கு சுற்றுலா சென்றுள்ளார்கள். அவர்கள் 14 நாட்கள் சுற்றுலா டூர் ஏஜென்ட் மூலமாக சென்றுள்ளார்கள். இதில் 49 நபர்கள் தமிழகத்தை சார்ந்தவர்கள் சென்றுள்ளதாக அந்த டூர் ஏஜென்டினர் தெரிவித்திருக்கிறார்கள். இதில் காஞ்சிபுரத்தை சார்ந்த 6 நபர்களுடைய நிலைமை என்ன தெரியவில்லை. தொடர்ந்து அவர்கள் உறவினர்கள் அவர்களுக்கு அலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்கிறார்கள். ஆனால் தொடர்பை தொடர்ந்து துண்டிக்கப்பட்டு வருகிறது. இதனால் இவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் 6 பேருடைய நிலைமை என்ன, அவங்க எங்கே இருக்கிறாங்க தெரியவில்லை. உடனே அரசு நடவடிக்கை எடுத்து அவங்களை மீட்க வேண்டும் சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. அவங்களுடைய நிலைமையாச்சும் எங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து உறவினர் ஒருவர் இருக்கிறார், அவரிடம் கேட்போம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். சார், போயிருக்காங்க 6 பேருடைய நிலைமை என்னன்னு சொல்லியிருக்காங்களா? டூர் ஏஜென்ட் உங்ககிட்ட எதுனா சொல்லியிருக்காங்களா? டூர் ஏஜென்ட்டோட பையனும் போயிருக்காரு சார் அவர் கூட. பட் அவர் யாரையுமே கான்டாக்ட் பண்ண முடியல. ஆக்சுவலாக நேற்று மார்னிங் 7:30 to 7:45 கால் பண்ணாங்க. இமிக்ரேஷன் போகிறோன்ட்டு, சைனா இமிக்ரேஷன், கைராங் இமிக்ரேஷன். பட் அதுக்கப்புறம் எங்களால் ரீச் பண்ண முடியல. யாருக்கு ரீச் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப் தான் வரும். பட் நேற்று ஈவினிங் கவர்மெண்ட் ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க, 57 மெம்பர்ஸ். அந்த 57 மெம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா நேபாள் இமிக்ரேஷன் டீட்டெயில்ஸ் தான் வந்தது. பட் சைனாவில் இருக்கிற டீட்டெயில்ஸ் வரல. டோட்டலி 49 மெம்பர்ஸ் அந்த ஏஜென்சி போல போனது. அதாவது உறவினர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் 49 நபர்கள், குருவாம்பேட்டையில் உள்ள டூர் ஏஜென்ட் மூலியமாக சென்ற 49 நபர்களுடைய விவரம் வெளியிடவில்லை. இதில் காஞ்சிபுரத்தை சார்ந்த 6 நபர்களுடைய விவரமும் வெளியிடப்படவில்லை என உறவினர்கள் தெரிவிக்கிறார்கள். இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் நம்ம கேட்டதற்கு அவர் இன்னும் விவரங்களை சேகரித்து வருகிறோம், முழு விவரம் கிடைத்தவுடன் தங்களுக்கு பகிரப்படும் என அவர்கள் உறுதியளித்துள்ளார். விக்னேஷ், தற்போது அவங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தோட வாசல்ல நின்றுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஏன் அரசு இன்னும் அவங்கள அணுகல? அரசு அதிகாரிகள் ஏன் அவங்க கூட இல்லை? தற்போதுதான் 6 பேருடைய விவரம் சேகரிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் நம்மிடம் காலையிலே தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது அந்த 6 நபர்கள் எந்தெந்த பகுதியை சார்ந்தவர்கள் என தெரியவில்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் மட்டும் தெரிய வருகிறது. 6 நபர்கள் எந்த பகுதியை சார்ந்தவர்கள் என முன் உறவினர்கள் விவரம் அளித்தால் மட்டுமே தெரிய வரும் என தெரியப்படுகிறது. இதில் மட்டும் 49 நபர்கள் தமிழகத்தை சார்ந்தவர் சென்றுள்ளார்கள். தஞ்சாவூர், கும்பகோணம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டத்தை சார்ந்தவர்களும் இதில் சென்றிருக்கிறார்கள். டூர் ஏஜென்ட் சார்பாக விவரமும் பேர் மற்றும் ஊர், வயசு விவரமும் அளிக்கப்பட்டுள்ளது. 6 நபர்களுடைய நிலைமை என்ன என எங்களுக்கு தெரிய வேண்டும் எனதான் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க இவர்கள் காத்திருக்கிறார்கள். விக்னேஷ், அரசு அதிகாரிகள் தொடர்ச்சியாக இவர்களுடைய விவரங்களும் சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். விக்னேஷ், நிச்சயமா இஸ்மாயில், அங்க இணைய சேவை எல்லாம் ரொம்ப முடங்கி இருக்கு, தொலைபேசி சேவை முடங்கி இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வருது. கூடிய விரைவில் அவர்களை தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னு நம்புவோம். விவரங்களுக்கு நன்றி இஸ்மாயில்.